பழகப்புறம் 1 day கிளாஸ் அது எப்படி போப்பதுன்னு சொல்லி பார்ப்போம். நான் மச்சாலும் தான் வந்துருக்கிறேன். ஸோ எப்படி நெயில் ஆர்ட் பண்ணுறேன்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ளே போடுவேன். அதே மாதிரி பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், ஓகே. இப்போ நாங்கள் பார்த்தோம்னா 10:30 கிளாஸுக்கு 10:39. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நாங்கள் இன்றைக்கி பஸ்ஸில் போகிற வழியாக கொஞ்சம் லேட் ஆகிடுது. அதனால் இன்றைக்கி பஸ்ஸில் தான் போயிட்டு வந்துட்டோம். ஏன்னா இது புது ஆரம்பம். மேக்கப் படிக்க முடிஞ்சாடி வந்து நெயிலுக்கு செய்ய போகிறோம். என்னன்னு சொல்கிறது, செய்து பழகிட்டு எங்கடாக்களுக்கு செய்து பார்க்கணும். இப்போ எங்களுக்கு ஓடுறது இருந்தால் என்ன சொல்லுங்க, போய் பழகிட்டு வந்த கையோட தங்களுக்கு செய்யலாம். ஆறாரு மாவி அம்மா சதி எரிமிட்டு ஃபியானா யாமியதா யாமினி அப்படி பார்த்தாட்டா அப்படி தருவாள். சரியா, போய் பழகிட்டு வந்து அவங்கள செய்து விடுவோமே. இல்லை சாம வண்டியில தான் செய்வோம். ஓகே, இப்போ என்ன சம்பவம் பண்ணால் எங்களுக்கு சந்தி எல்லாம் தெரியாது. அதால் நாங்கள் இப்போ வந்து சந்தியை தாண்டி வந்து இறங்கிட்டோம். லொக்கேஷனை பார்த்து வந்து இருந்தாலும் பரவாயில்ல. கான்டாக்டர்ஸ் நாங்கள் சொன்னாங்க, ஆனால் அவர் வந்து அவரே கவனிக்க மறந்துட்டார். அதை நான் லொக்கேஷன் பார்த்துட்டு வந்து வழியாக நிப்பாடுங்கன்னு ஒரு 100 மீட்டர் தூரத்தில் நிப்பாட்டிட்டாங்க. நடந்து போய் சந்தியில் போயிட்டு தான் அதனால் போய் பார்க்கணும். பரவாயில்ல, புது அனுபவங்கள் தான். இடங்கள் தெரியாடிக்கு இப்படி தான் போகணும். இதுக்கு ஸ்டைல் அவளுக்கு இந்த பல்லமான தண்ணிக்குள்ள ஒரு பாதைக்குள்ள அதான் என்ன செய்யறது உண்டு. ரைட், ஆனால் ரோட்டுக்கு தான் அப்படி இப்படி பரவாயில்ல. நடந்து நிறைய தூரம் வந்துட்டோம் போல. போகிறதே லேட். அதில் வேறு இந்த ரோட்டு வேறு எங்களுக்கு பாடாப்படுத்துது. ஓ வந்துட்டேன். இந்த இப்படி தான் ரோட்டு இருக்குது. இந்த பாருங்க கடை. இதுக்கு நாங்கள் வெள்ளையும் சொல்லையம்மா வலிக்கிட்டு வேறு வரோம். ரைட், போவோம். என்ன செய்கிறது, போகத்தான் வேணும். பிரச்சனை இல்லை. ஆனால் லொக்கேஷனே எங்களை சில நேரம் கை விட்டுரும், அது தெரியுமா. ஆனால் இந்தியாவிலலாம் அந்த பச்சை பசையில் இந்த பையில் எல்லாம் தேய்ச்சி விட்டுருக்காங்க. கிட்ட வந்துட்டேன், போவோம். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தந்துருக்குறாங்க. நீங்கள் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன செய்யணும்னு சொல்லி இதில் இருக்குது. ரைட், ஷோப்பியல் எக்ஸ்டென்ஸ் ஸ்டெப் பை. இது ஜெல்லுண்டா இது என்ன மாதிரி செய்கிறேன்னு சொல்லி அப்படி எங்கால ஹார்ட் ஜெல் எக்ஸ்டென்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகே, ஆன்லைன் ஜெல் பாலிஷ் ஸ்டெப். இது எங்கட இடத்துலையே செய்கிறது இவ்வளோ தான். ஓகே ஓகே, இது வந்து கியூட்டிக்கல் புஷர். ஓகேவா, நீங்கள் இப்போ செய்ய போகிறது இந்த ஆரஞ்ச் ஸ்டிக்கெல்லாம் செய்ய போகிறீங்க. ஆரஞ்ச் ஸ்டிக்கெல்லாம் செய்ய போகிறீங்க. என்னென்னா இந்த பக்கத்தில் தான் செய்ய போகிறீங்க. சரியா, ஷேர் பண்ணி தான் செய்யணும். ஃபர்ஸ்ட்டே நாங்கள் இதுதான் ஸ்டெப் நாங்கள் செய்கிறோம். நீங்கள் ஒரு கிளைண்ட்டை கையை வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு சானிடைஸ் பண்ணி போட்டு தான் செய்வாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து நெயில் ப்ரிப்பரேஷன் செய்ய போகிறேன். அது எப்படின்னு சொன்னால், நான் கியூட்டிக்கல் ஏரியாவை வந்து புஷ் பண்ண போகிறேன். சரியா, கியூட்டிக்கல் ஏரியாவை என்ன செய்கிறேன், புஷ் பண்ணுறேன். ஓகே, புஷ் பண்ணி போட்டு இப்போ இவாக கியூட்டிக்கல் இல்லை. நாங்கள் வந்து கியூட்டிக்கல் ஸ்கின் எதுவும் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸ்கின் இவாக்கு வந்து மேலே ஒரு லேயராக வருது. இந்த ஸ்கின் என்ன செய்யணும்னா, இது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். நீங்கள் லைட்டாக என்ன செய்ய போகிறீங்க, வெட்ட போகிறீங்க. ஆனால் இது கிளைண்ட்டோட கையில் வெட்டப்படுறதெல்லாம் நார்மல் தான், அது பெரிய விஷயம் வந்து இல்லை. இது நீங்கள் ஈரப்பதம் பண்ணாமல் செய்யலாம். ஈரப்பதம் செய்ய தேவை. ஸ்கின்னை வந்து கட் பண்ணுறேன், கியூட்டிக்கலை புஷ் பண்ணுறேன். பிறகு வந்து என்ன செய்கிறேன், கட் பண்ணுறேன். சரியா, கட் பண்ணி எடுக்கிறேன். கட் பண்ணி எடுத்து போட்டு என்ன செய்ய போகிறேன், நெயில் வைப் டிஷ்யூ வந்து இருக்குது. நெயில் வைப் டிஷ்யூ, இந்த வைப் டிஷ்யூ வைப் டிஷ்யூ வச்சு நான் க்ளீன் பண்ண போகிறேன். இப்படி நெயில்ஸ் ஆல்ரெடி இருக்குன்னு சொன்னால் இதெல்லாம் கட் பண்ணிடணும். நீங்கள் இது ஃபைலர்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க, ஃபைலரை வச்சு என்ன செய்ய போகிறேன்னா ஷேப் பண்ண போகிறேன். இது லாங்காக இருக்குதானே, ஸோ நான் நெயில் கட்டரை வச்சு கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை இருக்க கட் பண்ணுங்க. சரி, நெயில் கட்டர் இருக்காரு. இது வந்து வைப் டிஷ்யூ. சரியா, இந்த டிஷ்யூ இப்போ நான் கியூட்டிக்கலை புஷ் பண்ணி கட் பண்ணி போட்டு இந்த டிஷ்யூவை வச்சு என்ன செய்ய போகிறேன், சானிடைசர் பண்ணி போட்டு க்ளீன் பண்ண போகிறேன். சரியா, ஆனால் அதுக்கு முன்னாடி நான் இந்த நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ணிடுவேன். சரி,
ஃபைலர் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் பஃபர் தேவை நமக்கு. சரியா? ஃபைலர் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் பஃபர் தேவை. இப்போ நான் பஃபர் வச்சு சாஃப்ட் பண்ணுறேன். பிறகு நான் என்ன செய்வேன், க்ளீன் பண்ணுவேன். சைடில் மண் மாதிரியெல்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறேன். சரியா? க்ளீன் பண்ணி போட்டு ப்ரைமர் அந்த ஒரு விஷயம் இருக்கு. சரியா? ப்ரைமரை கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன், அப்ளை பண்ணுறேன். இவ்வளோதான் நெயில் ப்ரிப்பரேஷன். சரியா? இதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக செய்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து என்ன செய்ய போகிறீங்க, ஃபஸ்ட்டு இது டஸ்ட் தட்டுறதுக்கு நகத்தில் இருக்க டஸ்ட் எல்லாம் இப்படி தட்டணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து கியூட்டிக்கல் புஷ் பண்ண போகிறீங்க, பிறகு கட் பண்ண போகிறீங்க, அதுக்கு பிறகு க்ளீன் பண்ண போகிறீங்க. திருப்பி என்ன யூஸ் பண்ண போகிறீங்க, ஃபைலர் யூஸ் பண்ணி ஃபைல் பண்ண போகிறேன். ஃபைல் பண்ணிவிட்டு பஃபர் யூஸ் பண்ணி ஸ்மூத் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து திருப்பி க்ளீன் பண்ணிவிட்டு இல்லாட்டி டஸ்ட் எல்லாம் தட்டி போட்டு வடிவாக க்ளீன் பண்ணிவிட்டு ப்ரைமர் அப்ளை பண்ண போகிறீங்க. டீஹைட்ரேட்டட் ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் டீஹைட்ரேட்டருக்கு பதிலாக தான் சானிடைசர் யூஸ் பண்ண போகிறீங்க. டீஹைட்ரேட்டட் வந்து ஆப்ஷன் தான். நான் ப்ரைமர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். அதுவும் ப்ரைமர் மாதிரி ஒரு விஷயம் நெய்லுக்கு. இதெல்லாம் என்னத்துக்குன்னு சொன்னால் உங்களோட நெய்லை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஓன் நெய்லை ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஓகே, செய்வோம் வாங்க செய்வோம் சொல்லிக்கிறேன். இதுவும் டாக்டர் பண்ணுவோம். எனக்கு முதல்ல இந்த எக்ஸ்ட்ரா இது ஒன்றுமே இல்லை கட் பண்ணது, அதெல்லாம் இதுக்கு என்ன எப்படி இருக்கும் எக்ஸ்ட்ரா அது. நாங்கள் ஒரு ஃபுல்லாக செய்துட்டு காட்டுவோம், நீங்கள் காட்டுங்க. நீங்கள் செய்யுங்க. நாங்கள் வந்து கட் பண்ணுவோம் எக்ஸ்ட்ரா இது கொஞ்சம் ஷார்ட்டாக கூட ஷார்ட்டாக இருக்கும். இப்படியே 5 இதையும் கட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் செய்ய போகிற எக்ஸ்டென்ஷன் வந்து சாஃப்ட் ஜெல் எக்ஸ்டென்ஷன். சாஃப்ட் ஜெல் என்னோட யோசிக்கிறீங்களா, ஜெல் தானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. சாஃப்ட் ஜெல் என்றது என்ன சொன்னா ஃபுல் டிப் வச்சு செய்கிறது. ஃபேக் நெயில்ஸ் வந்து என்ன சொல்லுவோம்னா டிப்ஸ், நெயில் டிப்ஸ்ன்னு சொல்லுவோம். நல்லா தின்னாக அப்ளை பண்ண போகிறேன், திக்காக அப்ளை பண்ணக்கூடாது. சரியா? நல்லா தின்னாகவே நான் அப்ளை பண்ணுறேன். நல்லா தின்னாக அப்ளை பண்ணுறேன். இதை கொண்டு என்ன செய்யறேன்னா 30 செகண்ட் வைக்க போகிறோம். 30 செகண்ட் மேக்ஸிமம் வைக்கும். சரியா? பேஸ்டில் என்ன செய்யும், காயுமா காயாது? காயாது. சரியா? இது வரைக்கும் கிளியர் ஆகலாம். சரி, ஜெல் வைக்காதீங்க. ஓகே, இப்போ நான் ஜெல் பாலிஷ் எடுக்க போகிறேன். ஜெல் பாலிஷ் வந்து அடிக்க போகிறேன். நல்லா இந்த சைட் ரெண்டையும் வைப் பண்ணி போட்டு அடிக்க போகிறேன். இதை கொண்டு இப்போ நீங்கள் நெயில் பாலிஷ் அடிக்க திக்காக எடுத்து அப்ளை பண்ணுவீங்க. இதை அப்படி அப்ளை பண்ணக்கூடாது. இது திக்காக அப்ளை பண்ணிட்டு வச்சிங்கன்னு சொன்னால் ஒரு திட்டு மாதிரி வந்து அது ரிமூவ் ஆயிடும். என்னதான் காய வச்சாலும் அது தண்டை மடங்கு ரிமூவ் ஆகி போயிடும். இதை மெல்லிய லேயராக தான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் வந்து நெயில் பாலிஷ் எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரியே அப்ளை பண்ணுவேன். சரிங்க? நெயில் பாலிஷ் எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரியே அப்ளை பண்ணுவேன். இப்போ நான் சைடெல்லாம் பிரட்டி தான் அடிக்கிறேன். சரிங்களா? இல்லையா? ஃபஸ்ட் நீங்கள் செய்யறதில்ல, இதுக்கு தான் அப்ளை பண்ணுவீங்க. ஓகே, நான் இது பிரட்டி அடிச்சு இப்படியே நான் கொண்டு வச்சிருந்தா என்ன ஆகும், இது இப்படியே காய்ஞ்சிடும். நீங்கள் அதை ரிமூவ் பண்ணவே ஏழாகும். சரியா? நான் என்ன செய்கிறேன், ஆரஞ்ச் ஸ்டிக் யூஸ் பண்ணி என்ன செய்ய போகிறேன்,
வைப் பண்ண நீங்கள் எவ்ரி டைம் என்ன செய்யணும், வைப் பண்ணி எடுக்கிறோம். டிஷ்யூ வச்சு நான் வந்து வடிவாக க்ளீன் பண்ணி எடுக்கிறேன். சரியா? இல்லாட்டிக்கு அசிட்டோன் வச்சு நீங்கள் வைப் பண்ணி எடுப்போம். சரியா? சானிடைசரும் அசிட்டோனும் கிட்டத்தட்ட செய்யும். அசிட்டோன்றப்போ நீங்கள் நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்குது, அது மாதிரி தான் கூட பேர் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் சானிடைசர் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. ஏதாவது இதில் துடைக்கிறனா மட்டும் அசிட்டோன் யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி சானிடைசர் யூஸ் பண்ணியும் நீங்கள் என்ன செய்யலாம், துடைக்கலாம். சரியா? இப்போ வந்து நான் வடிவாக க்ளீன் பண்ணுவேன். சரியா? இப்போ இருக்குதா அது இல்லை. எனக்கு வந்து நான் என்ன செய்வேன், வலி நான் பக்கத்தாலே இல்லை, ஏன்னா நான் மெல்லியிலையும் தான் கொடுத்துருவேன். இனி இதை கொண்டு ஒரு 60 செகண்ட் நான் ஹோல்ட் பண்ணிக்கிறேன். 60 செகண்ட் மேக்ஸிமம் கலர் இருக்குது. நான் இப்போ ஒரு 30 செகண்ட் வைக்கிறேன். சரியா? நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரதுன்னு வைக்கிறேன். நீங்கள் வைக்கிறதுல 60 செகண்ட் வச்சிங்கன்னா ஓகே. பிளாக் கலர் யூஸ் பண்ணக்குள்ள சில வேலை திட்டு மாதிரி தெரியும். உங்களுக்கு ஒரு வெள்ளை ஆல்ரெடி வந்து உங்களோட நெயில் வந்து வெள்ளை கலரில் இருக்குது, இல்லாட்டி கண்ணாடி கலரில் இருக்குது. அது வெளியில் ஒரு லேயர் கொடுக்க வெளியில் தெரியும். ஸோ நீங்கள் என்ன செய்வீங்க, 2வது லேயர் கொடுக்கணும். ஆனால் 2வது லேயர் கொடுக்க என்ன செய்வாங்க, ஃபஸ்ட் லேயர் அடித்து உள்ள வச்சு போட்டு திருப்பி 2வது லேயர் கொடுக்கணும். அதுவும் நீங்கள் சேம் ஈவனாக அதுக்கு மேலேயே அப்ளை பண்ணிடுவோம். சரியா? இதுதான் நான் அப்ளை பண்ணி போட்டு திருப்பியும் நான் வந்து சைடெல்லாம் வைப் பண்ணி எடுக்கிறேன். சைடெல்லாம் வைப் பண்ணி எடுக்கிறேன். சரி, இதுக்குள்ள வைக்க போறீங்க. எவ்வளோ செகண்ட் வைக்கணும்? ஓகே. லேம் வந்து ஓவர் ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னோம். கிளைண்டோட கை வைக்க அது ஹீட்டாக இருக்குன்னா லேம்பை சேஞ்ச் பண்ணுவோம். நீங்கள் செய்கிறதான் பிள்ளை இருந்தது யோசிக்கிறீங்க. சரியா? லேம்பை சேஞ்ச் பண்ணிவிட்டீங்கன்னா ஓகே. ஆனால் இதில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து நெயிலுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இப்போ பேஸ் கொண்டு வந்தேன்னா, கலர் கொண்டு வந்தேன்னா, க்ளூ கொண்டு வந்தேன்னா, இனி ஒவ்வொரு விஷயங்கள் போக செய்யறதுல ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. எந்த சின்ன ப்ராடக்ட் இல்லாமலும் நெல்லில் செய்ய போயிடாது. சரியா? கட்டாயம் லேம்ப் தேவை. லேம்பில் வந்து இந்த சின்ன லேம்ப் ஒன்று கொண்டு வந்துடுவேன். அதுலாம் வச்சா காயம். நெல் ப்ராக்டிஸுக்காக அதெல்லாம் கொண்டு வந்துடுவேன். ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ அந்த திங்ஸ்களை வச்சு நீங்கள் செய்து பார்க்கலாம். ஆனால் நீங்கள் கிளைண்ட்டுக்கு அனுப்ப வைக்க இந்த லேம்ப் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இது வந்து ஒரு 1 month தான் இருந்த ஆயில். இது வந்து கொஞ்சம் நிற்கும். இது உயிரோடு இருக்கும் வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இது வந்து சில வேலை வைக்கக்குள்ள இது நல்ல ஹீட்டாக இருக்கும், நல்ல இருக்கும். சில டிம்மி எல்லாம் வேறு வந்தால் அது பழகா போயிடும், வரைய வேண்டியது. இப்போ வந்து நான் 60 செகண்ட் வச்சுட்டேன். அப்போ நான் எடுத்துட்டேன், அப்புறம் எடுத்துருவேன். கிளைண்ட்டுக்கு கையை கொஞ்சம் வச்சு கொடுத்தாங்க, ஒரு அழைச்சி கொண்டு வந்துடுவேன். சரியா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், டொப் கோட்டன் ஒரு விஷயம் இருக்குது. சரியா? எல்லாத்துக்கும் பெயர் இருக்கு. இது என்னது? இது என்னது? இது என்னது? இதை வந்து யூவி பாண்டுவாங்க. இது நெயில் க்ளூன்னு சொல்லலாம். இது 401 க்ளூ. இது வந்து டாப் டாப். எல்லாத்துலேயுமே பேர் இருக்கு. நீங்கள் நெயில் எக்ஸ்டென்ஷன் வந்து செய்கிறப்போ அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க யூவி எல்இடி பாலிஷ்னு சொல்லி. சரியா? இதில் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஜெல் பாலிஷ் டாப் ஆஃப் யூவி எல்இடின்னு சொல்லி. அதைத்தான் நீங்கள் வாங்கணும். சில பேர் இது ஜெல் பாலிஷ் தான்ட்டு நெயில் பாலிஷில் இருக்கிற ஜெல் பாலிஷ் எல்லாம் தருவாங்க. அதெல்லாம் இதுக்குள்ள வச்சாலும் ஃபேன்சி ஷாப்பில் வந்து ஜெல் பாலிஷ் அது ஓகே. நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸும் வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும். ஜெல் பாலிஷில் வந்து நல்ல பிராண்டும் இருக்குது. இது வந்து பிராண்டெல்லாம் இல்லை.
ஆனால் நான் இதெல்லாம் யூஸ் பண்ணி செய்கிறதுல நின்றுது. சரியா, நான் இதில் யூஸ் பண்ண அவ்வளோ ப்ராடக்ட்ஸும் நான் ஸ்டார்ட் பண்ணப்போ யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ். இதை வச்சு அவளுக்கு அடுத்த நாள் வேணுன்றதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். நின்றுருக்கு அவளுக்கு 1 மாதம் வரைக்குமே நின்றுருக்கு. சரியா, இப்போ டாப் கோட் எடுத்து நான் இதுக்கு மேலே என்ன செய்ய போகிறேன், நான் அப்ளை பண்ண போகிறேன். சரியா, நீங்கள் ஆர்ட் எதுவும் பண்ணுறீங்க அப்படின்னா டாப் கோட் போட முன்னுக்கே நீங்கள் போட்டுருவாங்க ஆர்ட். சரியா, இப்போ நான் வந்து ஆர்ட் போடலை, நான் ப்ளெயினாக தான் பண்ணுறேன். நான் வந்து டாப் கோட்டை வந்து அப்ளை பண்ணுறேன். டாப் கோட் வந்து வடிவாக ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். இதையும் வந்து சைடெல்லாம் பார்த்து நீங்கள் வைப் பண்ணணும் கட்டாயம். ஏன்னா இதுவுமே வந்து காய்ஞ்ச பிறகு சைடால் நிற்கும். அதுவே எங்களோட நெயில் விழுகிறதுக்கு ஒரு ரீசனாக இருக்குது. சரியா, இப்போ நான் வந்து டாப் கோட்டை வந்து வடிவாக அடிக்கிறேன். இதையும் என்ன செய்கிறேன், சைடால் வைப் பண்ணுறேன். ஓகே, இதை வந்து என்ன செய்ய போகிறோம்னா மேக்ஸிமம் 60 செகண்ட் வைக்க போகிறேன். 60 செகண்ட் காயாட்டிக்கு 120 செகண்ட் நான் வைக்க போகிறேன். நீங்கள் இது டாப் கோட் வந்து ஃபுல்லாக காஞ்சிடும். இதுதான் சாஃப்ட்வேரோட நெயில் நீங்கள் என் பண்ணோன்னா டாப் கோட்டை போட்டுக்கோம். அதுக்கு பிறகு கியூட்டிக்கல் ஆயில் என்ற ஒரு விஷயம் இருக்குது, அதை நீங்கள் போடலாம். சரி, கியூட்டிக்கல் ஆயில் வந்து கட்டாயம் போடணும். இப்போ போடாட்டிக்கு பிரச்சனை இல்லை, கிளைண்ட்டுக்கு நீங்கள் போடலாம். ஃபோட்டோக்கு நல்லா இருக்குது. இன்னொன்று நீங்கள் அதை நிறைய வேலை பார்த்துருப்பீங்க, அதுக்கு ஓகே. இப்போ நான் இப்படியே விடுறேன். இதை வந்து இது டாப் கோட் காஞ்சிட்டு அப்படின்னு சொன்னால் தொட்டு பார்க்க ஒரு ஸ்மூத்தாக இருக்குது. சரியா, இல்லை ஒட்டுதண்டா நீங்கள் திருப்பி அடிக்கணும். ஸ்டோன்ஸ் வந்து இல்லை இல்லை, நீங்கள் இது ஸ்டோன் ஒட்டுறதுக்கெல்லாம் பேஸ்ட் இல்லை யூஸ் பண்ணணும். பேஸ் கோட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது தானே, அதுதான் ஸ்டோன் ஒட்டுறதுக்கோ ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கோ நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸ்டோன் க்ளூவெல்லாம் இருக்குதான், இதுக்குள்ள வச்சு கட்டாயம் இதுக்குள்ள வச்சு எடுப்போம். நீங்கள் ஆர்ட் பண்ணுறீங்கன்னாலும் ஒவ்வொரு ஆர்ட்டாக பண்ணி பண்ணி இதுக்கு வச்சதுதான் காயும். இல்லை அது இப்போ ஒரு ஆர்ட் வந்து செய்கிறீங்க, அதை அழிக்காமல் இன்னொரு ஆர்ட்டை போகிறீங்க, நான் அதை அழிக்கணுன்ற பட்சத்தில் எல்லாத்தையும் அழிக்கணும். ஒவ்வொன்றா காய வச்சு எடுக்கக்குள்ள அது நீங்கள் தேவையானது மட்டும் அழிச்சு யூஸ் பண்ணணும். சரி, இப்போ நான் வந்து பார்க்குறேன் காய்ஞ்சிச்சு. சரியா, நல்லாவே காய்ஞ்சி. ஸோ எனக்கு ஓகே, நான் இப்போ இப்படியே பண்ணுறேன். சரியா, இல்லை ஆர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டாங்க. பேஸ் கோட்டில் வச்சு ஆர்ட் பண்ணுறது நாங்கள் இப்போ பார்க்குறது சாஃப்ட்வேர் 120 செகண்ட் வச்ச பிறகு. சரி, இது ஓகே. இதுக்கு பிறகு நீங்கள் கியூட்டிக்கல் ஆயில் இங்கே அப்ளை பண்ணலாம். இப்போதைக்கு நான் நார்மலாகவே பண்ணுறேன். சரி, எங்கள் கிளைண்ட்டுக்கு வந்து அது கட்டாயம் அப்ளை பண்ணணும் கியூட்டிக்கல். இப்போ வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, 5 விரலுக்கும் போய் செய்கிறீங்க, ஏதாவது ஒரு விரலுக்கு செய்ய போகிறீங்க. அங்கால ஜெல் இருக்குது, அதை செய்த பிறகு அங்கால 2 நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும். ஓகேவா, இப்போ நீங்கள் கடைகளை வந்து சாஃப்ட்வேர் செய்யணும். லஞ்ச் அதுக்கப்புறம் ஹேண்ட் சானிடைசர்ஸ் கொஞ்சம் டைம் வந்து தரணும். ஃபுல்லாக வைப் பண்ணி எடுக்கணும். சரியா, ஜெல் ரிமூவ் ஆகுதா? இல்லை, ஒற்றை தரணும் மட்டும் ரிமூவ் ஆகுது. இனி நான் என்ன செய்வேன், ரிமூவ் ஆகுது ஒட்டையில் தானே. இதுக்கு வந்து என்ன செய்யணும், சானிடைசர் வச்சு ரிமூவ் பண்ணணும். மோஸ்ட்லி படிச்சுட்டு போகிறாங்க, இதுதான் டவுட்ஸாக இருக்குது. ஏன் ஒட்டுது அது சானிடைசர் வச்சு வைப் பண்ணால் போயிடும். அதுக்காண்டி பேஸை போய் சானிடைசர் வச்சு துடைக்கிறது. டாப் கோட் காயாட்டிக்கு சானிடைசர் வச்சு துடைக்கலாம், இல்லை ஜெல் காயாட்டிக்கு துடைக்கலாம். பேஸ் கோட் டாக்டர் சைக்கிளோட வச்சு தான் நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நான் இது ஈவனாக இல்லை. சரி, ஈவனாக இல்லை. அப்போ நான் என்ன செய்யணும், ஃபைலரில் சாஃப்டான பக்கத்தால் தேய்க்கப்படும். ஹார்டான பக்கத்தால் தேய்ச்சா என்ன ஆகும், அரைவாசி கொஞ்சம் ரிமூவாக வலிக்கிட்டு. சரியா, இப்போ நான் வந்து சாஃப்டான பக்கத்தால் ஈவனாக ஷேப் பண்ணிக்கிறேன். மேபி ஜெல் காணாமல் இருந்தால் கூட நீங்கள் திருப்பி போடலாம், எல்லாத்தையும் வைப் பண்ணிட்டு. இதெல்லாம் ஜெல் போடக்குள்ள ஒரு ஷேப்பே கொஞ்சம் மாறிடும். கொஞ்சம் அதுகளெல்லாம் பார்த்து ஈவனாக எல்லாத்தையும் வடிவாக செய்யணும் ஜெல் போட்ட பிறகு.
முன்னுக்கு ஏன் ஷேப் பண்ண சொல்கிறேன்னா நீங்கள் ஜெல் போட்ட பிறகு எடுக்கிறது கஷ்டம் ஷேப் பண்ணி எடுக்கிறது. முதல்ல ஷேப் பண்ணிடணும். இனி வர்றதால கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தருவீங்களா? ஓகே. இனி என்ன செய்ய போகிறோம்னா நான் டஸ்ட்டில் அதை ரிமூவ் பண்ணி போட்டு நீங்கள் மிஷின் வச்சு அது டைம் சேவிங். அது உங்களுக்கு டைம் சேவிங் செய்கிறது. மிஷின் வச்சு அதில் ஒவ்வொரு டூல்ஸ் இருக்குது. அதை பற்றி நீங்கள் பார்க்கலாம். எல்லாம் வீடியோஸ்லேயே போட்டிருப்பாங்க. பார்த்துட்டு நீங்கள் அதை வச்சு ஷேப் பண்ணலாம். எடுத்த உடனே செய்கிறது மிஷினில் கஷ்டம். அதெல்லாம் நீங்கள் வடிவாக கொடுத்துருவாங்க. ஜெல் பாலிஷுக்கு கொஞ்சம் இடத்த விட்டுட்டு கொஞ்சம் இடத்துக்கு மட்டும் ஜெல் பாலிஷ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உறிஞ்சி வரணும். இந்த ஜெல் பாலிஷில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அது உறிஞ்சிட்டுன்னு சொன்னால் ஃபுல்லாக உறிஞ்சிட்டு வந்துடும். இல்லை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுனா ஃபுல்லாக நிற்கும் நிறைய மாதிரி. அப்போ நீங்கள் வந்து அதை வந்து தொப்போட்ட வடிவாக எல்லாம் ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா சரி. இந்த செகண்ட் வைக்கிறேன் சாப்பாட்டை என்ன மாதிரி சாப்பாடு என்ன சாப்பாடு சொல்லுங்கள்? சிக்கன் குழம்பு, அங்கே கத்திரிக்காய் பிரட்டல், பருப்பு கறி, கோவா, அப்பளம்ல சாப்பிடணும். அதுக்கு தானே வந்தீங்க? ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, டைமர் அடிப்பீங்க, அப்புறம் பேஸ் ஒன்று அடிப்பீங்க. அதுக்கு மேலே ஜெல் பாலிஷ் அப்ளை பண்ணுங்க. ஜெல் பாலிஷ் அப்ளை பண்ணிட்டு கப் கோட் கொடுத்துருங்க. அது என்னன்னு சொன்னால் ஜெல் பாலிஷ் ஒரு நேச்சுரல் நேல்ஸ் சொல்கிறாங்க. ஃபோட்டோ போடுவீங்களா குரூப்பில்? இல்லை அது ஹாய். என்னோட சொன்னால் நாங்கள் மல்லாவிலேருந்து வரோம். நாங்கள் இருக்கிறது வந்து கிளிநொச்சி. நான் இப்போ மல்லாவிலேருந்து வந்தேன். வந்து நெயில் ஆர்ட் வந்து பழம் ஒன்று வந்து நிறைய நல்லா ஆசை. ஆனால் என்னென்னு சொன்னால் அந்த மந்த் 3 மந்தில் 2 மந்தில் இருக்கிறது. அதாவது எனக்கு ஒரு சின்ன பாப்பா இருக்கிறபடியாக நான் பெருசாக வலிக்கிறதே இல்லை. இன்றைக்கி 1 டே சொல்லித்தரணும்னு சொன்னபடியாக நாங்கள் இங்கே வந்து பழகினாங்களா. ஆனால் உண்மையிலேயே பிரயோசனமாகவும் இருக்குது. இப்போ எனக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. நான் 2-3 பேருக்கு செய்வேன்ற இது வந்து வந்திருக்கு. என்னென்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கி வந்ததும் லேட் ஆனேன்னு சொன்னால் மல்லாவிலேருந்து வர்றதுக்கு லேட் ஆகிட்டு. அப்படி இருந்தும் நான் ஒரு 4 பேர் லேட்டாக வந்தாங்க. நான் அந்த மிஷினை செய்வான்னு சொன்னால் அவைக்கு சொல்லி கொடுத்துட்டு எங்களுக்கு வந்து வடிவாக என்னென்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்லியாக வந்து சொல்லி கொடுத்துருவா. உண்மையிலேயே பிரயோசனமாக இருக்குது. மிஸ்ஸுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுவோம். ஓகே, பாய். இந்த பாருங்கள் நாங்கள் பழகினதை எப்படி இருந்தது மாச்சி? நல்ல பிரயோசனமாக இருந்துச்சு. உண்மையாக தானே? 5000 ரூபா சொல்கிறதா மதிய சாப்பாடெல்லாம் தந்து சர்டிஃபிகேட் தந்து உண்மையான சாப்பாடெல்லாம் நல்லா இருந்துச்சு. சர்டிஃபிகேட்டை விட சாப்பாடு உண்மையாகவே சாப்பாடு நல்லா இருந்துச்சு. சாப்பாடு கடையே திருப்பி வரலாம். ஏன்னா வீட்டில் தான் அவங்க சமைச்சிருக்காங்க. அவ்வளோ பேருக்கும் கடையில் வாங்கி வீட்டில் சாப்பாடு செஞ்சு உண்மையாக நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் உண்மையாக நல்ல பிரயோசனமாக இருந்துச்சு கிளாஸ். எல்லாருமே இது படிக்கலாம். எனக்கு உண்மையாக நல்ல லாபம். வந்த பிள்ளைகள் எல்லாருமே வடிவா செய்தது. நாங்களும் இனி வருங்காலத்தில் ஒரு நெயில் ஆடி இப்போ நாங்கள் வேண்டா இல்லை திங்ஸ் எல்லாம் வேண்டணும். திங்ஸ் வேண்டோம்னா செய்வோம். செய்ய போகிறோம் அந்த ஆட்டையம் போய் செய்கிறோன்னா ஒரு 10,000 வரும். நாம பழகி இருக்கோம். இப்போ நாங்கள் எங்களோட நிகத்தில் செய்துட்டு வந்துட்டோம். இப்போ எங்களுக்கு என்னன்னு சொல்கிறோம் நல்ல ஒரு லாபம் இந்த இதாக கிளாஸால் உண்மையாக ஒரு பையனாக உள்ள கிளாஸாக இருக்குது. அதுதான் ரைட். இப்போ நாங்கள் அங்காள சந்தைக்கு போகணும். நாங்கள் இப்போ சோளம் பண்ண போகிறோம். அப்படியா? எவ்வளோ ஐயா சோளம்? 80 ரூபாய்க்கு இருக்குது, 50 ரூபாய்க்கு இருக்குது. அப்படியா? 80 ரூபாய்க்கு என்ன, 50 ரூபாய்க்கு என்ன? 50 ரூபாய்க்கு பெருசு இருக்குது. 50 ரூபாய்க்கு எப்படி சோளம் நாங்கள் அப்போ இருக்குங்களா? 2 தான். ஆவி பறக்குது.
எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பேக் பண்ணுமா? சரி. ரைட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நெய்லாடலாம் பழகிட்டு மதிக்காடு வந்துட்டோம். இனி ஓடஸுக்கு உங்களை வேணும்னு சொன்னால் வரலாம். ஏன்னா உங்களுக்கு உண்மையாக செய்த நீங்கள் ஒரு நாளில் பழகிட்டு நீங்கள் ஓடஸுக்கு கூப்பிடாங்க அப்படின்னு சொல்லாதீங்க. எங்களை வேர்க்குகளை பாருங்க அவ்வளோ நீட்டாக இருக்குண்டு. நாங்களே செய்தலாங்க. எப்படி பிரியோசனமாக இருந்தாச்சு? பிரியோசனமாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த நெய்லாட் வந்து நாளைக்கு யாழ்ப்பாணத்தில் நடக்க போகுது. அவங்க வந்து திருப்பியும் என்ன செய்வாங்க, ஒரு வருடமா கிளாஸ் வந்து வைக்க போறாங்க. ஒன் டேக்கு பிரியோசனமா இருக்கும். கட்டாயம் போய் பழகுங்க. பழகினீங்கன்னா வீட்டை இருந்து வடிவா சம்பாதிக்கலாம். உங்களுக்கு கடை போடையில இருந்தாலும் வீட்டுல இருந்து சம்பாதிக்கலாம். அதாவது 2 கைக்கும் போறதுக்கு வந்து 10,000 இருக்கிறாங்க. இப்போ நாங்க புதுசா தான் போட போறோம் சொன்னா நீங்க 5,000 வந்து ஆரம்பிங்க. தேங்க்யூ தேங்க்யூ. கிளாஸுக்கு போயிட்டு வார்த்தை பார்த்தீங்களோ விஷ் பண்றாவ. சரியா, அப்போ 10,000 எடுப்பாங்க. நாங்கள் பேசிக்காக இப்போ வீட்டில் இருந்து போட போகிறோம்னு சொன்னால் ஒரு 5,000 அப்படி எடுக்க சொன்னேன். ஸ்டார்ட்ல இருந்து போக சொல்லி உண்மையிலேயே பிரியோசனமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் விடிய போனாங்க. லேட்டாக தான் போனாங்க. லேட்டாக போனாலும் ஆனால் எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக சர்டிஃபிகேட் தந்தது. முதலாவது எனக்கு தந்தாங்க. 2வது தந்தாங்க. சரியா, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம PKR ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப். சரி, நீங்க இங்க வந்து செய்துட்டு வந்துட்டீங்க, பழகிட்டு வந்துட்டீங்க. நீங்க இங்க யாருக்கு செய்து பார்க்க போறீங்க? 2 பேரும் ஒவ்வொரு ஆட்களும் செய்யுங்க. மாமி இருக்கிறா, அம்மா இருக்கா, மச்சி இருக்கு, சியானா இருக்கு, ஜாமி இருக்கு, அங்க நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர் வருவாங்க. சும்மா வருவாங்க. சாமான வாங்கிட்டாங்க, நாங்க செஞ்சு வருவோம். அப்படியே செய்யலாம். சரி, எல்லாம் சேர்ந்து வாங்கிட்டாங்க, நாங்க செஞ்சிடும். ஓகே, பாய்.